ரிலேஷன்ஷிப் வேற, கமிட்மெண்ட் வேற. அதுவும் குழந்தைங்கிற கமிட்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு குழந்தைய பலிகடாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கே பார்க்கும்போது. இப்போ நீங்க ஒரு 7 மாச குழந்தைய வயித்துல வச்சுட்டு கமிஷனர் ஆஃபீஸ் போறீங்க, அந்த ரிலேஷன்ஷிப்ல அப்பா இவர் தான் சொல்றதுக்கு போராடுறீங்க அப்படின்னா, அந்த குழந்தைய பணைய வச்சு நீங்க அந்த டவுட் ஏற்கனவே வந்தபோது நீங்க ஏன் அகைன் பிரெக்னென்ட் ஆனீங்கன்னு எனக்கே டவுட்டா இருக்கு. இந்த குழந்தை இன்னும் அந்த பூமிக்கே வரல இல்லையா? அந்த உயிர் என்ன பாவம் பண்ணுச்சு? கரெக்ட். இங்கே நான் உன்னை அட்ரஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு அழுக வைக்கணும்னு இந்த கேள்வி கேட்கல ஆக்சுவலா. இட்ஸ் ஓகே. குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டது நான் இல்லை, என் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ். எப்போ? 2023. ஓகேவா? என்னோட இன்டென்ஷன் வந்து இவரை கல்யாணம் பண்ணணும், இல்லை நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் பாட்டுக்கு நார்மலாக இருந்தேன். இவர் தான் வந்தார், கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், எல்லாமே என்னை ஒரு கமிட்மெண்ட்குள்ளே தள்ளி விட்டார். ஓகேவா? 2023 அவர் கேட்ட ஒரே விஷயம், எனக்கு ஒரு கேர்ள் பேபி வேணும், எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும், நம்ம அதை பிளான் பண்ணலான்னாரு.